குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 7 2024 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழா சாகச நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட வந்தவர்கள் 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 92வது விமானப்படை ஆண்டு அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த பூமாலை வந்து திருப்பதிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் நமக்கு வந்து கொஸ்டின் என்னென்னா, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா ஆண்டாள் தான். இது உங்கள் தமிழ் புக்லேயே இருக்கும். அடுத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து இன்று திறக்கிறாங்க. ஓகேங்களா, சென்னை கதிற்றட் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் பூங்காவுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய நூற்றாண்டு பூங்கா வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அடுத்து மதுரையில் நவம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா உலக கவிஞர்கள் மாநாடு நடைபெறிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக கவிஞர்கள் மாநாடு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 21 நடைபெற இருக்குது. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. உலக கவிஞர்கள் மாநாடு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் நடக்குது, அதிலும் மதுரையில் நடக்குது நவம்பர் 21 முதலாக வந்து பார்த்திங்கன்னா 1980 அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா உலக கவிஞர்கள் மாநாடை வந்து முதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கிரீஸு, மாஸ்கோ, மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்லாம் நடத்திட்டாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நடக்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக் வைஸ் இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். தனியார் மற்றும் பொது அமைப்புகள், அரசாங்கம், அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை குறித்து விசாரித்து தீர்வு காண்பதற்காக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய விழிப்புணர்வு ஆணையம் மற்றும் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரி ஆகிய வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா மத்திய விழிப்புணர்வு ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசி லெவலில் இந்த கேள்வி கேட்பாங்க. லோக் ஆயுக்த் என்ற அமைப்பானது இந்திய அரசு மற்றும் இந்திய அரசின் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களை வந்து விசாரித்து தீர்வு கொடுக்கும் அமைப்பாக செயல்படுது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை ஆகியவற்றின் மூலம் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்படும் இந்த லோக் ஆயுக்தா ஊழல் தடுப்பு அமைப்பு உரிய அதிகாரங்களுடன் சுதந்திரமாக செயல்படும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. லோக் ஆயுக்தா அதிகாரியாக நியமிக்கப்பட்டவரை அரசாங்கத்தால் வெளியேற்றவோ இடமாற்றவோ செய்ய முடியாது. ஓகேங்களா, அவருக்கு எதிரான மாநில சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் மட்டும்தான் அவரை நீக்கம் செய்ய முடியும். இதெல்லாம் டிஎன்பிசியில் முக்கியமான கொஸ்டின், கூற்றல் கொடுத்துருவாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சுயேட்சையான அதிகாரிகளுடன் இயங்கும் தேர்தல் ஆணையம், நீதித்துறை போன்ற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஓகேங்களா, லோக் ஆயுக்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு. லோக் ஆயுக்தா அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொய் புகார்கள் கொடுத்தா 1 லட்சம் அபராதம், ஓராண்டு சிறை தண்டனை அப்படிலாம் அதில் வந்து வழங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் ஸ்கூல் புக் வைஸ் நமக்கு இதுதான், மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து மாலத்தீவினுடைய அதிபர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முகமது மூயிஸ். ஓகேங்களா, முக்கியமாக இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா ஒமன் கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் கூட்டு பயிற்சி நடத்திருக்கிறாங்க. இந்திய கடற்படை நீண்ட தூர பயிற்சிக்கு முதன்முறையாக ஒமன் நாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்கு. ஓகேங்களா, இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைப்பிரிவும் இந்திய கடலோர காவல்படை வீரர்களும் 5 நாள் இந்த பயிற்சியில் வந்து பங்கேற்கிறாங்க. நீண்ட தூர பயிற்சிக்காக இந்திய கடற்படையின் முதலாவது பயிற்சி படைப்பிரிவு தீர் மற்றும் ஷர்துல் கப்பலிலும் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் வந்து வீரா அப்படின்ற கப்பலிலும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்பாங்க. தீர், ஷர்துல், வீரா அதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இது கப்பலுடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏவுகணையோட பேர் இதெல்லாம் வந்து வரிசையாக கொடுத்துட்டு கேட்டுருவாங்க, அதனால் அதை நோட் பண்ணிங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்களை வந்து அச்சுறுத்தி 6வது ஓநாயம் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஜூலை மாதத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகசி வட்டத்தில் உள்ள 50 கிராமங்களில் 6 ஓநாய் அச்சுறுத்தல் அதிகமாக இருந்துச்சு. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பெடியா அப்படின்ற பெயரில் வந்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் பெடியா அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஓநாய்களை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா,
அடுத்து சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ கப் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சாம்பியன் பட்டம் என்ற இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கோடி ரூபாய் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ரன் ஆஃப் வீரரான கரோலின் முசாவோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.91 கோடி ரொக்க பரிசு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து நடன பயிற்சியாளர் ஜானியின் தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. இவர் பாலிய குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. 2022ஆம் ஆண்டு வெளியான திருச்சிற்றம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேகம் கற்காத அப்படின்ற பாடலுக்கு நடனம் அமைத்ததற்காக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருது வந்து வழங்கப்பட்டுருந்துச்சு. இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூரில் சனிக்கிழமை இரவு நடனம் நவராத்திரி விழாவில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கார்பா நடனம். ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் கார்பா நடனம். ஓகேங்களா. தாண்டியானா குஜராத்து, ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா கார்பா நடனம். இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக படிக்கலாம், நமக்கு நல்ல மெமரி ஆகிடும். அடுத்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மிஸ் ரஷ்யா அழகி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றால் லாவண்டினா அலெக்சியாவோ. ஓகேங்களா. நடப்பாண்டு உலக அழகு போட்டியில் ரஷ்யா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பங்கேற்பாங்க அப்படின்னு கருதப்படுறது. அடுத்து மெரினாவில் நடைபெற்ற விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சியை 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் கண்டுகளித்ததாக சென்னையில் உள்ள பாதுகாப்பு படை பத்திரிகை தொடர்பு அலுவலகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 லட்சம் பார்வையாளர்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான், இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற அந்த டெஸ்ட் பேட்ச் கொடுத்த அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.